மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒவ்வொரு நாளும் 3 தொகுதிகளை சுற்றி 170 சட்டமன்ற தொகுதிகளை சுற்றி கோடிக்கணக்கான மக்களை சந்தித்த மாபெரும் தலைவர் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். மக்களை களத்தில் நின்று களமாடி மக்களை ஆதரவை பெற்று மக்களுக்குடைய அன்பை பெற்று நேருக்கு நேராக மக்களிடம் கேள்வியை கேட்டு பதிலை பெற்று ஸ்டாலின் ஒரு மோசமான முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், அன்பிட் டு பி சீஃப் மினிஸ்டர் என்று சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்தி தினசரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை அளப்பரியாத வெற்றியை நாம் பெற வேண்டும் என்று தினசரி எங்களை தூண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வெற்றியை நாம் பெறுவதற்கு நமக்குள் அவன் பெரியவன் இவன் பெரியவன் என்று பார்க்காமல் நம்முள் ஒற்றுமையாகி யாருக்கு எம்எல்ஏ பதவி தகுதி இருக்கிறது என்று தெரிந்து மாண்புமிகு எடப்பாடியார் அறிவிக்கிற அந்த வேட்பாளர்களுக்கு ஒரு மனதாக நாம் வேலை செய்தால் நம்முடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவதை ஸ்டாலினோ அல்லது யாருமே தடுக்க முடியாது என்பதை நாம் இந்த நேரத்திலே உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆலமரம் வேர்களால் தான் இருக்கிறது என்பது தெரியும். ஆனால் அந்த ஆலமரத்தில் இருக்கிற இலைகள் சருகுகள் எங்களால் தான் இந்த ஆலமரம் இருக்கிறது என்று சொல்வார்கள். அதை போல சிலர் அதிமுக கழகம் எங்களால் தான் இருக்கிறது என்று சொல்வது பெரிய வேடிக்கையான நகைச்சுவை பிரச்சனை. சகோதரர்களை, அந்த சருகுகள் அந்த இலைகள் ஆலமரத்திலிருந்து விழுந்ததற்கு பிறகு தெய்வத்தின் தீர்ப்பாக இன்றைக்கு கரைவேட்டி போட்டிய வேசி கட்ட முடியவில்லை, தன்னுடைய கார்களில் கொடியை கட்ட முடியவில்லை. இதுதான் தெய்வத்தின் தீர்ப்பு. இறைவன் இருக்கிறார், பார்த்துக் கொள்வார். 4 மாதத்தில் நம்முடைய பொதுச் செயலாளரை முதலமைச்சராக்குவதற்குரிய அத்தனை பணிகளையும் செய்ய வேண்டும் என்று கேட்டு